ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போமா? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அந்த நாளிலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய நல்வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நமக்கு ஏகோவா ஈராய் தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆங்கிலத்தில் வரும்போது the Lord will provide. ஆண்டவர் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற வார்த்தை, இந்த யெகோவா ஈரே என்பது எபிரேயர் மொழியில் தேவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு நாமம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த அவருடைய நாமத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒரு ரிமைண்டராக ஆண்டவர் நமக்கு ஒன்று காட்ட விரும்புகிறார். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், இன்றைக்கும் அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். என்னுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளக்கூடிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அதை நம்ம நம்பணும். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்முடைய குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற தேவன். கண்டும் காணாமல் இருக்கிற ஒரு தேவனை போலல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். பாருங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லும்போது வெறும் நம்முடைய அடிப்படையான தேவைகள் மாத்திரமல்ல, நமக்கான ஆகாரம், நமக்கான உறைவிடம், நமக்கான உடைகள், இதெல்லாம் பேசிக் நீட். பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் அவர் பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் யெகோவா ஈரா இருப்பார் என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கைக்குள் போகிற எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், எமோஷ்னல் இஷ்யூஸ், உணர்ச்சிகரமான சில காரியங்களுக்குள்ளே நம்ம போகிறோம் பாருங்க. பல நேரம் இந்த உணர்ச்சி தான் அநேகரை ஒரு மாதிரி சோர்வாக்கி விடுகிறது. இந்த உணர்ச்சி தான் பல காரியங்களை நம்மளை வேற விதமாக சிந்திக்க வைக்கிறது. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படிலாம் நடக்குதே நம்மளை சூழ. இந்த எமோஷ்னல் ஒரு மனுஷனை அது சில நேரம் அவனை தூக்கியும் விடுது, சில நேரம் அவனை கீழே கொண்டு போகக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுதான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், வெறும் நான் உன்னுடைய பேசிக் நீடை சந்திக்கிற யெகோவா ஈர் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் என்று சொல்லும்போது, நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுகிற தேவனாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். எமோஷ்னல் ப்ராப்ளமையும் எமோஷ்னல் இஷ்யூஸையும் ஆண்டவர் அந்த பகுதியிலும் கர்த்தர் நமக்கு யெகோவா ஈராக, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு யெகோவா ஈராக, நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டிய சமாதானம், நாம் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம், நாம் அனுபவிக்க வேண்டிய ஆறுதல், இவைகளிலும் கர்த்தர் நமக்கு யெகோவா ஈராய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்ல முடியும்? எல்லா நிலைகளிலும் பார்த்து கொள்வேன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. நல்லா நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்மளை பார்த்து ஒரு மனுஷன் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. எந்த மனுஷனும் நம்மளை பார்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவர் முதல்ல அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும். அது நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்கள், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல உள்ளத்தோட நல்ல மனசோட சொல்லிட்டு போனவர் அடுத்த நாள் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்மளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரே தேவன் கர்த்தர் ஒருவர் தான். நம்முடைய எமோஷ்னலான உணர்ச்சியான காரியங்களில், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில், நம்முடைய வாழ்க்கைக்கான சமாதானம், நமக்கு வர வேண்டிய சந்தோஷம், நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள், நாம் அடைய வேண்டிய ஆறுதலில் இந்த தேவன் ஒருவர் தான் என்ன பார்த்து சொல்ல முடியும்? நான் உன்னை பார்த்து கொள்வேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற கர்த்தர், அப்படி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? நான் ஆராதிக்கிற கர்த்தர். இந்த நம்பிக்கை உள்ள வரணும் பாருங்க. வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும், all aspect of your life he will provide.
அவர் பார்த்து கொள்வார். அவருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு சொல்றாரு? தேவனை நம்பி தேவனை தேடி வருகிற ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் சொல்லுகிறான், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏன்னா அவனுக்கு தெரியுது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எனக்கு குமாரனை கொடுத்தவர் அவர், என்னை ஆசீர்வதித்தவர் அவர், நான் கேட்காததெல்லாம் எனக்கு கொடுத்தவர் அவர். இதில் ஒன்றை நான் விளங்கிக் கொள்றேன், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அழைத்த நாள், ஆபிரகாம் சொல்ல முடியும், கர்த்தர் என்ன என் தகப்பன் வீட்டிலிருந்து அழைத்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னை பார்த்து கொண்ட ஒரு தெய்வம் உண்டானால் அது எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை ஆசீர்வதித்த தேவன். அவர் தான் என்னை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ப்ரொவைட் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னா உங்களுக்கு வேண்டியதை ப்ரொவைட் பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னா உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக ப்ரொவைட் பண்ணுவார். தவிக்கலாம் விட மாட்டார். தவிச்சுக்கிட்டே இரு. நம்ம தவிக்கிறத பார்த்து ரசிக்கிற ஒரு தேவன் அல்ல அவர். நம்மளை தவிக்க விடாமல் நம்மளை சரியான வழிகளில் நடத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை காட்டுவார், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறேன். எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற 5 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு ஆபிரகாமை வைத்து சில வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். இந்த நாட்களில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வருஷம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீ இப்போ இருக்கிறத காட்டிலும், அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், உடனே 1000 போயிடக்கூடாது. என்ன? நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். இது எப்படி ஆகும்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய யெகோவா ஈராய் அவர் இருக்கிறதினாலே அவர் எனக்கு ப்ரூவ் பண்ணுவார். நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நான் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன்? ஞானத்தை கொடுப்பாரு, என்ன ஆவிக்குரிய குணலட்சணங்களை கர்த்தர் கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ். ஒரு கிறிஸ்தவனாய் தேறின ஒரு நிலையில் ஆகக்கூடிய விதங்களில் நம்மளை மாற்றுவதற்கான எல்லா காரியங்களையும் கொடுப்பார். நம்முடைய பிஹேவியர்ஸில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய ஸ்பாபங்களில் தேறினவர்களாக ஆகும்படி எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்கிறார், உருவாக்குறார், வேலை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு யெகோவா ஈராக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ப்ரொவைடராக இருக்கும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கும்போது நமக்கு நடக்கிற 5 காரியங்களை வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய ப்ரொவைடராக இருப்பார்னா நமக்கு ஒன்று உண்டாகும். அது என்னன்னா நம்பிக்கை உண்டாகும். கையை வைத்து சொல்லுங்க, என்ன உண்டாகும்? நம்பிக்கையற்ற காரியங்கள் நிறைய நம்ம சூழல் இருக்கு, பார்த்தீங்களா? நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், சில காரியங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையே வரமாட்டுது. வாழ்க்கையை ஜெயிப்போமா? வாழ்க்கையில் முன்னேறுவோமா? குடும்பம் நல்லா ஆகுமா? காரியங்களை நம்ம பார்க்கும்போது, நம்ம போகிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையே வரக்கூடாத ஒரு சூழ்நிலைகளை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பிரயாணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரயாணத்தில் தான் நான் ஒன்று நம்புகிறேன், என் கூட வருகிற கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார்ன்றதை நம்பிட்டேன்னா வாழ்க்கையில் நம்பிக்கை வரும். மனுஷனுடைய வாழ்க்கை விரக்தி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னா வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாமை யோசித்து பாருங்க, தேவன் அவனுக்கு கொடுத்த விலையேற பெற்றதை கொண்டு வந்து பலி செலுத்த சொன்னபோது நம்பிக்கையற்றவனாய் போகல, நம்பிக்கையோட போகிறான். என்ன நம்பிக்கை? எனக்கு கொடுத்த இந்த தேவன், இந்த ஈசாக்கை கொடுத்த இந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட போகிறான். அவன் நம்பிக்கையோட போனது, அவன் நம்பிக்கை வீண் போச்சா? 13ஆம் வசனத்தில் நீங்க கவனிக்க முடியும். அங்க சொல்லியிருக்கு, அவன் நம்பிக்கை வீண் போகல, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னானே. சொன்ன ஆபிரகாமுடைய நம்பிக்கை வீண் போய்விட்டதா? 13ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக
தகன பலியிட்டான். நல்லா கவனிங்க, அவனுக்கு காட்டுறாரு ஒரு என்ன அங்க காட்டுறாரு, புதருக்குள்ள சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுகிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இல்லைன்னா அவன் கண் அந்த புதர்ல இருக்கக்கூடிய அந்த சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில பல நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவதற்கான வழிகளை, காரியங்களை ஏற்கனவே ஆயத்தம். ஆபிரகாம் போறதுக்கு முன்னாடி அந்த புதருக்குள்ள நீ யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன அந்த மோரியா தேசத்தில் இருக்கிற மோரியா மலையில் ஒன்றில் வந்து அவனை பலி செலுத்த சொன்னாரே, அங்க போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இந்த ஆடை ஏறி போக பண்ணிட்டாரு. அந்த ஆடு ஏறி போய் ஏதோ சாப்பிட போயிருக்கோம், அது அங்கே போய் சிக்கிருச்சு. இதெல்லாம் தேவன் ஏற்கனவே, அதான் யெகோவா ஈர், தேவை வந்த பிறகு சந்திக்கிறவர் இல்லை, தேவை வருவதற்கு முன்பாகவே எனக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவை வருவதற்கு முன்பாகவே எனக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன் இருக்கிறாருன்னா அதுக்கு கூட ஒன்று வரும், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்குறான், வளர்ந்த பையன் கேட்குறான். ஏன்னா வளர்ந்த பையன் மாதிரி தானே பேசுகிறான். நீங்கள் கவனிச்சு பாருங்க, என்ன கேட்குறான்ப்பா, பலி செலுத்த என்ன விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடு எங்கப்பா, எங்கே அப்படின்னு கேட்டவொன்னே அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் பார்த்துப்பாருப்பா, அங்கேயும் கர்த்தர் பார்த்துப்பாருன்னு பையன்கிட்ட சொல்கிறான். ஆனால் விஷயம் ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆபிரகாமுக்கிட்ட மாத்திரம்தான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன இந்த செய்தி அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கும். என்ன நடக்க போகுது என்கிற பல அங்கலாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை உங்களை விட்டு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. சில நேரம் பண தட்டுப்பாடு வருதா, சில நேரம் சமாதானம் தட்டுப்பாடு ஏற்படுதா, சில நேரம் எமோஷ்னலில் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறதா, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இழக்கும் போது நாம் பலவீனம் அடையக்கூடிய நேரங்கள் வருகிறதா. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு ஒன்று தெரியணும், என்னோடு இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும், சொல்லுங்க வாயத்திறந்த, அவர் எல்லாவற்றையும், எல்லா வாய்களும் சொல்லட்டும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என்ன அற்புதமான காரியம் பாருங்க. இந்த ஆட்டுக்கடாவை கர்த்தர் வந்து போய் அங்க சிக்கும்படி பண்ணி இவனை ஈசாக்க சாக விடாம ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் பாருங்க. அநேக வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள், இதுதான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக மனுக்குலத்தை சாகடிக்காமல் அவர் சாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்த அடையாளமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நல்லா கவனித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் இன்னைக்கு தான் செய்கிறார். நீ சாக வேண்டியதில்லை, நீ வந்து உன் வாழ்க்கையில போட்டு உன்னை வருத்தி வாட்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. உனக்காக நான் ஒரு தேவன் இருக்கிறேன், உன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் நான் இருக்கிறேன். இதை கிறிஸ்தவர்கள் பாருங்க அறிந்திருக்கிற சத்தியம், ஆனால் அதை தான் பெருசா நம்ம நினைக்கிறதில்ல. பாருங்க அங்கே ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதில் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்கள், சொல்லியிருக்கிற காரியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிப்போமா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக, பாருங்க, நமக்கு முன்னதாகவே நியமித்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்காக தேவன் ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்காக ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்றாருன்னா என்ன காட்டுறாரு? ஆண்டவர் ஒரு பதில் ஆளை கர்த்தர் அங்க ரெடி பண்றார், பதில் காரியத்தை ரெடி பண்றார், சப்ஸ்டியூட்டை ரெடி பண்றார்.
1 யோவான் 2:2 சொல்லி இருக்கிறது, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக என்ன அவர் நமக்கு எப்படி மாறினாராம்? கிருபாதார பலியாக அவர் மாறினார். நம்மளை பலியாக்காம கர்த்தர் சொல்றார், நான் உனக்காக பலியாகிறேன், நான் உன்னுடைய சப்ஸ்டியூட்டா, நான் அந்த ஆட்டுக்கடாவா. சிக்கி இருக்கிற நம்மளை போய் ஆண்டவர் அதிலிருந்து விடுவிப்பதற்காக தன்னையே, அதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக அவர் பாவமாகி கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து, யோசித்து பாருங்க, பாவத்துக்கான மனுஷன் தன் வாழ்க்கையில விடுதலையை பெற முடியாத ஒண்ணு பாவம். அந்த பாவத்தை விடுவிப்பதற்காக இயேசு தம்மையே கொடுத்திருப்பார்னா, நான் கேட்கிறேன், பாவத்திலிருந்து விடுவித்து உங்களை அவருடைய பிள்ளை ஆக்கின பிறகு அவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவரால் முடியுமா? முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க அவரால் முடியும்? பாவத்திலிருந்தே ஒரு மனுஷனை விடுவிக்க முடியும்னா, நான் கேட்கிறேன், அவன் வாழ்நாளில் அவனுக்கானதை கொடுக்கிறதுக்கு கர்த்தரால் முடியாதா? அதுதான் இங்கே நம்ம நம்பணும், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க வாயத்திறந்து, என் தேவன் எனக்கான எல்லாவற்றையும். இந்த நம்பிக்கை நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்கும். என்ன நம்பிக்கை வரும்? என்ன தேவை வந்தாலும் எனக்கு பதிலாக ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கான நன்மையை செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடும், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் பட்சத்தில் அவர் இருக்கிறார்? பயப்படாதீங்க. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிதான் எமோஷனல் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும். இப்படி நடந்துரும், அப்படி ஆயிடும், இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு. அது நடுவில் ஒன்றை பாருங்க, எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு ஆனால் எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிற ஒரு தேவன் மேலே நம்பிக்கை வைப்பனா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. கெட்டு போக மாட்டேன், நான் அவர் மேல என் நம்பிக்கை வைப்பனா? எனக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நம்மேல் அவர் அன்பு கூர்ந்து இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்தருளி அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாதபடிக்கு. அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நீங்களும் நானும் கெட்டு போகாதபடிக்கு நமக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். கெடுதிய பிசாசு கொண்டு வரலாம், கெடுதிய மனிதர்கள் கொண்டு வரலாம், யாரை வேணாலும் பிசாசு பயன்படுத்தலாம் கெடுதியை கொண்டு வர. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னன்னா, என் தேவன் எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க, என் தேவன் எனக்கான என் குடும்பத்துக்கான, சொல்லுங்க வாயத்தை, என் குடும்பத்துக்கு ஆன, என் பிள்ளைகளுக்கான, என் எதிர்காலத்துக்கான, என் வேலைக்கான, என்னுடைய பொருளாதாரத்துக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஏகோவா ஈராக என் தேவன் என் கூடவே அவர் இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இஃப் ஹி இஸ் யுவர் ப்ரொவைடர். ரெண்டாவது நடக்கிற முதல் நம்பிக்கை நமக்கு வந்துடும். ரெண்டாவது, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார்னா நமக்கு கண்டிப்பா ஒன்று வரும். அது என்னன்னா, திருப்தி வரும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, என்ன வரும்? திருப்தியே அடையாத ஜென்மமா இருக்கிற நமக்கு திருப்தி வந்துடும். இப்படி சொன்னாதான் நல்ல சுருக்குன்னு போய் உள்ள இறங்கும். எதை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. இந்த நாக்கு இருக்கு பாருங்க, சாகிற வரைக்கும் இந்த நாக்குக்கு திருப்தியே வராது. நேற்று தான் சொல்லியிருக்கோம், இந்த நாக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆஹா என்னம்மா உன்ன மாதிரி ரசம் வைக்க முடியுமா? இன்னைக்கு இதே நாக்கு சாப்பிட்டு சொல்லுது, இதுவா ரசமா, இது விஷம் மாதிரி இருக்கு. திருப்தி அடையாத ஒரு மனுஷனையும் திருப்தி ஆக்கக்கூடியவர் நமக்கு எல்லாவற்றையும். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒன்று கொடுப்பார்னா அதில் திருப்தியோடு தான் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பார்னா அதை திருப்தி ஆக்குவார். இயேசுநாதர் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிற 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா அங்கே என்ன சொல்கிறாரு,
என்ன மாதிரி ஆண்டவர் திருப்தி அடைய வைக்கிறார் பாருங்க. காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார். நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு, சொல்றார் ஒவ்வொன்றையும் கவனிச்சு பார். ஏன் கவலைப்படுற? கர்த்தர் சொல்ற, நான் அதெல்லாம் போஷிக்கிறேனே. நான் அதை போஷிக்கிறதுனால அது விதைக்கிறதும் இல்லை, அது நுழுகிறதும் இல்லை, அது எதையும் பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒன்று தெரியுது, கடவுள் கொடுத்தா என்னை திருப்தி ஆக்குவார் என்கிற நம்பிக்கை அது இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம் அந்த நம்பிக்கை வரமாட்டுதே கடவுள் மேல. நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு கொடுக்கிறதுல பெரிய திருப்தியை எனக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தில் திருப்தியா இருக்கிறேனா? கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவுல நான் திருப்தியா இருக்கிறேனா? கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையில நான் திருப்தியா இருக்கிறேனா? கர்த்தர் இடத்துல நான் கேட்கிற தேவனுடைய வசனத்தில் நான் திருப்தி ஆகிறேனா? ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்னா நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, திருப்தியையும் கட்டளையிடுகிற நல்ல தேவன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றார்? நமக்கு திருப்தியையும் கர்த்தர் உண்டு பண்றார். ஆபிரகாம் திருப்தியா போனான் பாருங்க. ஆட்டுக்கடாவை எடுத்து பலி செலுத்தினது மாத்திரம் அல்ல, 19ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்றாரு, அவன் எப்படி போனானா திருப்தியா போன ஒரு அடையாளத்தை அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி ஆண்டவனை திருப்தியா நடத்தினார் பாருங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரனிடத்துக்கு திரும்பி வந்து அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்ஷிபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்ஷிபாவிலே குடியிருந்தான். நீங்க எப்படி போனான் பாருங்க, திருப்தியா போறான், முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு போல. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு என் பிள்ளைகிட்ட சொன்னேன், வேலைக்காரன்ட்டையும் சொன்னேன், இங்கேயே நீங்க இருங்க, நானும் என் பிள்ளையானவனும் போய் நாங்கள் கர்த்தரை ஆராதித்து நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லிவிட்டு போனேன். என் வார்த்தை ஒன்ன கூட கர்த்தர் வெக்கப்பட கர்த்தர் விடவே இல்லை. இப்படி திருப்திகரமாய், நல்லா கவனிங்க, எவ்வளவு திருப்தியா கர்த்தர் ஆபிரகாமை நடத்தினதுனால வந்து திருப்பியும் வேலைக்காரனோடு தன் பிள்ளையோடு தன் இடத்துக்கு அவன் திரும்பி சென்று என்ன மாதிரி கொண்டாடி இருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஒரு வெற்றியை, தேவன் அவனுக்கு கொடுத்த நன்மையை என்ன மாதிரி கொண்டாடி இருப்பான். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு ஆறுதல் அவனுக்கு உண்டாயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், ஆபிரகாமுடைய உள்ளத்திலும் மனதிலும் வாழ்க்கையிலும் ஒரு சத்தியம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த சத்தியம் என்னன்னா, என் தேவன் எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்கான எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதுதான் நம்ம கவனிக்கணும். அதையும் இதையும் தேடிட்டு இருந்தா திருப்தி வராது. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன, நான் என் உழைப்புனால தான் எனக்கு திருப்தி வரும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் திருப்தி அடைவேன். நான் சொல்றேன், அதனால திருப்தி வராது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு நன்மையை கொடுக்கும் போது, கர்த்தர் இடத்திலிருந்து ஒரு சுகத்தை பெறும்போது, கர்த்தர் இடத்திலிருந்து ஒரு பலனை பெறும்போது, கர்த்தர் இடத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் அனுபவிக்கும் போது, நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, அது மன நிறைவான ஒரு திருப்தியை கர்த்தர் நமக்கு கட்டளை. அதுதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட திருப்தி வரணும்னா கர்த்தர் சொல்றாரு, நீ முதலாவது என்னுடைய நாமத்தையும் என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடுவேனா, இவைகளெல்லாம் இந்த காட்டு புஷ்பங்களெல்லாம் கவனிச்சுப்பார். எவ்வளோ அருமையாக உடுத்திருக்கிறேன். சாலமோனுக்குறம் இப்படி உடுத்தினது இல்லைன்றாரு. சாலமோனுக்குறம் இப்படி உடுத்தினது இல்லை. சாலமோன் தான் அவங்ககிட்ட இல்லாத வஸ்திரமா, அவங்ககிட்ட இல்லாத செல்வங்களாம் கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருந்து உன்னை திருப்தி ஆக்குவேனா. கர்த்தர் சொல்கிறாரு, இது வரைக்கும் இல்லாத மேன்மையான உயர்வுகளெல்லாம் கர்த்தர் நம்மளை ஏறி வர பண்ணக்கூடிய தேவனாக இருப்பார். அவரை உங்கள் வாழ்க்கையில் பற்றி பிடிங்க, அவரை கொண்டு வந்து முன்வைங்க. எப்படி முன்வைக்கிறேன்? என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் அவருடைய பர்வதத்தில் அவர் பார்த்து கொள்வார். அவர் எனக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. மூணாவது அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் நம்முடைய ப்ரொவைடராக இருக்கும்போது மூணாவது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று திருப்தி, மூன்றாவது கீழ்ப்படிதல். நல்லா கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக. இதெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அவன் நம்பிக்கையை வைத்தான், திருப்தி அடைந்தான். அந்த நம்பிக்கை அவனை வீண் போக பண்ணலை, திருப்தி ஆக்கிச்சு. அந்த நம்பிக்கையும் திருப்தியும் ஒன்று அவனுக்குள்ள செயல்படுத்தினது என்னன்னா கீழ்ப்படிதல். முதல்ல அந்த வசனத்தில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனை சோதிக்கும்படி
அவனுக்கு தேவன் கொடுத்த ஈசாக்கை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், அவனை கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்ன போது ஒரு மறுப்பும் சொல்லாம அடுத்த நாள் காலையில் அவன் புறப்பட்டான் பாருங்க. புறப்பட்டு 3 நாள் பிரயாணம். சாக்குகளை சொல்ல, கீழ்ப்படியாம போகிறதுக்கு, காரணங்களை சொல்லுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு வாய்ப்பையும் அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்தாம அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு சாதகமாய் தன் சூழ்நிலைகளை பயன்படுத்தினதினால தான் அவன் நம்பிக்கையை கர்த்தர் வெட்கப்படுத்தல, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்தி ஆக்கினார். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, 18ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் பார்க்குறாரு, இப்படி நீ எனக்கு கீழ்ப்படிந்து நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான்னு இருக்கிறியா ஆபிரகாம்? ஆபிரகாமை பார்த்து அங்கே சொல்ல பாருங்க, 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால். தேவனுடைய வார்த்தையை நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் ஆண்டவர் வசனத்தை போதிக்கிறாரு? ஏன் நம்மளை கேட்க வைக்கிறாரு? நம்பிக்கை உண்டாக்குறது மாத்திரம் இல்லை, திருப்தியை கொடுக்கறது மாத்திரம் இல்லை. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தை பாருங்க, நம்ம திரும்ப வேண்டிய நம்ம ஒரு இடம் இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு தான். யூ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையில் தான் உங்கள் வாழ்க்கைக்கான டெஃபினிஷனே அங்கே தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கான டெஃபினிஷன், உங்கள் வாழ்க்கையில் எது சரி எது தவறு, எது சரியான பழக்கங்கள் எது தவறான பழக்கங்கள், எது சரியான யோசனை எது தவறான யோசனை, இந்த தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னா கர்த்தர் கரெக்டானதை காட்டுவார். நம்மளை யாரும் நமக்கு அப்படியே புடமிட்டு காட்டுவார். கர்த்தர் ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என்னுடைய பேரில் நான் ஆணையிட்டு சொல்றேன். கர்த்தர் பாருங்க எப்படி அவனுக்கு ஆணையிடுறாரு. நான் என் பேர்ல உனக்கு ஆணையிடுறேன்பா. ஏன்னா இந்த உலகம் அழிந்தாலும் என்னுடைய நாமம் அழிக்கப்படாத நாமம், என்னுடைய பேர் அழிக்கப்படாத பேர், அந்த பேர்ல உனக்கு ஆணையிடுறேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கர்த்தரா நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. அதில் பாருங்க, இப்படி நம்ம கீழ்ப்படியும் போது நாம் தப்பி செல்வதற்கான வழிகளை தேவன் நமக்கு எப்பொழுதும் ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்றாரு, இப்படி கர்த்தருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்க்கையை நான் என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன்னா, அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தைக்கு நான் திரும்பும்போது அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், 13ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லியிருக்கு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும், சோதனையை தாங்கவும் சோதனை கூட தப்பி செல்லக்கூடிய வழியே. ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை, அந்த சோதனையை தாங்குறான், அவன் விசுவாசிக்கிறான், நம்புறான், இல்லை இல்லை கர்த்தர் எனக்கு கொடுத்தவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கீழ்ப்படுகிறான் பாருங்க. சோதனை வரும்போது நம்ம கீழ்ப்படியாமையை காட்டிடக்கூடாது, டிஸ்ஆனஸ்ட்டை காட்டக்கூடாது, டிஸ்ஒபீடியன்ஸை காட்டிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. சோதனைகள் வரும்போது பிசாசு சோதிப்பான். சில நேரம் உணர்ச்சிகளை சோதிப்பான், சில நேரம் நம்முடைய ஸ்வாபங்களை அவன் சோதிப்பான், கோபத்தை உண்டாக்குவான், எரிச்சலை உங்களுக்குள்ள உண்டாக்குவான், புலம்பலை உங்களுக்குள்ள அப்படி உண்டாக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு டிஸ்ஒபீடியன்டா, டிஸ்ஆனஸ்டா, தேவனுடைய வார்த்தை சொல்றபடி நேர்மையா இருக்கணும். அந்த நேர்மைத்துவத்தை நான் இழந்துடக்கூடாது வாழ்க்கையில. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படி இருப்போம். நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை ஒருபோதும்
கைவிடவே மாட்டார். அவர் காட்டுவார், நான் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறேன். சோதனை வரும், குடும்பத்துக்குள்ளே உறவுக்குள்ளே பிசாசு சோதனையை கொண்டு வருவான். கணவன் மனைவிங்கிற உறவுக்குள்ளே சோதனையை கொண்டு வருவான். ஏன்னா எரிச்சலை மூட்டுவான். அதை போய் பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாது, மனைவி மேலே காட்டக்கூடாது, கணவன் மேலே போய் காட்டக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே சுற்றி இருக்கிறவங்க மேலே காட்டக்கூடாது. அதில் ஒன்று நம்ம நினைக்கணும், இந்த சோதனையோடு கூட தப்பி செல்கிற ஒரு வழியை கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார். இந்த மாதிரி ஒரு டெம்டேஷனில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் கோபத்தை மாற்ற என்ன நான் கண்ட்ரோல் பண்ணேன், எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறத நம்பி நான் அவரை அண்டிக் கொள்ளும்போது, வாழ்க்கையில் இந்த ஜென்ம சரீரத்தை வச்சு கர்த்தர் சரியான செய்கைகளை செய்ய கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜென்ம சரீரத்தில் சரியான செய்கையை செய்ய அவனை உபயோகப்படுத்தினார். அதனால தான் அவன் ஈசாக்கை அவன் மறுபடியும் தன்னோடு கொண்டு போக முடிந்தது. நல்ல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, நிறைய காரியங்களில் கர்த்தர் சொல்லும் காரியங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள், கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு நான் முறுமுறுத்துட்டு முரண்டு பண்ணுறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேர்மையாக இல்லாமல் நேர்மையற்ற காரியங்கள், டிஸ்ஆனஸ்ட் என்கிட்ட இருக்கா, டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கா, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒன்று இருக்கும். நான் சொல்கிறேன், உன்னை மறந்துட்டேன், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதை நான் மறந்துட்டேன். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னா அவருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. 4வது சொல்கிறார் பாருங்க, 4வது ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார்னா நம்ம ஒன்று செய்வோம், நாம் சேவை செய்கிறவர்களாக இருப்போம். ரொம்ப முக்கியமான வார்த்தை, யூ வில் சர்வ். கர்த்தரை சேவிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னா நான் இஷ்டம் போல வாழ்றவனா இருக்க மாட்டேன், கர்த்தருக்கு சேவை செய்கிறவனா, கர்த்தரை என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறவனா நான் மாறிவிடுவேன். ஆபிரகாம் எப்படி மாறினா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என் பேரில் நான் உனக்கு ஆணை எடுக்கிறேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆபிரகாம உதாரணமாக்கி காட்டுறாரு. ஆபிரகாம ஆண்டவருடைய நாமத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சேவை செய்யக்கூடிய மகிமையான பாத்திரமா கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினார். பாருங்க, ஒரு வசனம் பாருங்க, 1 பேதுருவில் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை கவனிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனத்துலேருந்தே பார்க்கலாம், ஆனால் நேரம் இல்லை. அதில் 11ஆம் வசனத்தை கவனிக்கணும்னு விரும்புகிறேன். அதில் சொல்லியிருக்கு பாருங்க, 1 பேதுரு அங்கே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ஏன் அவரை சேவிக்க, எப்படி சேவிக்க முடியும்? அவர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய கர்த்தரா இருப்பார்னா அவரை சேவிப்பதுக்கான பலனை அவர் நமக்கு கொடுக்குறாராம். 11ஆம் வசனம் வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ஒருவன் போதித்தாலும் தேவனுடைய வாக்குகளின் படியும் போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும். நல்லா கவனி, ஒருவன் உதவி செய்தால், அதை அப்படி சொல்ல வரும், ஒருவன் சேவை செய்தால், ஒரு வேலையை செய்யறானா ஒருத்தன், ஒரு உதவி செய்யறானா ஒருவன், அங்கே சொல்லி ஒருவன் உதவி செய்தால் தேவன் தனக்கு அருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சொல்ல அப்புறம் ஒருவன் சேவிப்பானா, ஒருவன் உதவி செய்வானா, if one want to serve, ஆண்டவர் சொல்றாரு தேவன் அவனுக்கு அருளுகிற பலத்தின்படி செய்யணும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருன்னு சொல்றாரு ஆபிரகாம். எப்படி செஞ்சான் இதெல்லாம்? கர்த்தர் அவனுக்கு ஒரு பலனை கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுத்த பலன் தான் அவனை பிள்ளைய கொண்டு போக வச்சுச்சு, கீழ்ப்படிய வச்சுச்சு, நம்பிக்கை வைக்க வச்சுச்சு, ஒரு திருப்தியை உண்டாக்குச்சு. இப்போ பாருங்க, இதெல்லாம் அவன் ஒரு சேவையா ஆண்டவரை மகிமைப்படுத்த, வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருக்கு உண்டாவதுக்காக, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஆபிரகாம் செய்த காரியங்களில் தேவன் மகிமைப்பட்டார். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் எப்படி நான் சேவிக்கிறேன், குடும்பத்துக்கு சேவை செய்யும் போது, குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யும் போது, என்ன, when you serve to one another, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சேவை செய்யும் போது, உதவி செய்யும் போது எந்த அடிப்படையில் செய்கிறீங்க?
தேவன் அருளுகிற பலத்தினால். கையை வச்சு சொல்லுங்க, எந்த அடிப்படையில் செய்கிறேன்? என் பலத்தில் இல்லை, தேவன். அங்கே அந்த வார்த்தை அப்படி தானே போட்டிருக்கு. அங்கே என்ன போட்டிருக்கு? உன் பலத்தில் செய்யன்னு போட்டிருக்கா. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? 11ஆம் வசனம், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி. தேவன் தந்தருளும் பலத்தின்படி, நம்ம பலத்தின்படி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற புத்தி, புரிந்து கொள்ளுதல், இதை வைத்து நம்ம செய்யும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒன்றா இருக்கும். எப்படி சேவை செய்யணும்? குடும்பத்தில் உறவில் எப்படி சேவை செய்யணும்? என்ன கணவனுக்கு, என்ன மனைவிக்கு, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துல, என்ன நமக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தலைமைத்துவத்துக்கு எப்படி சேவை செய்யணும்? கர்த்தர் அருளும் பலத்தின் படி. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் அருளும். என் விருப்பத்தின்படி இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்ணுறேன் கிடையாது. கர்த்தர் எனக்கு அருளுகிற, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரா இருக்கிறாரு. அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரு? பலன் கொடுக்குறார். அந்த பலத்தின்படி நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்கு என்று சேவை செய்கிறேன். கடைசியாக ஒன்று, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ப்ரொவைடராக இருப்பார்னா, 5வது ஒன்று ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இருப்பீங்க. முதல் சொன்ன நம்பிக்கை, 2வது திருப்தி, 3வது கீழ்ப்படிதல், 4வது சேவை, 5வது பகிர்ந்து கொள்ளுதல். ஷேரிங் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்ன்ட்டு எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, ஷேர் பண்ணணும். அங்கே சொல்லியிருக்க ஒரு வசனம் பாருங்கள், 1 தீமோத்தியில் அங்கே சொல்கிறாரு ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக. 1 தீமோத்தியில் 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, ஏன்னா எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். எதுக்கு? அங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்கள். அங்கே சொல்கிற 17ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா சொல்லியிருக்குது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நல்லா கவனிங்க. என்ன இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை வச்சு நற்கிரியை செய், தாராள குணம் உள்ளவனாயிரு, அதை பகிர்ந்து கொள். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற தேவன் எனக்கு நன்மையை கொடுக்கிறாரே, அதை வச்சு நான் நற்கிரியைகளை செய்யணும், உதார குணம் உள்ளவனாய் நான் இருக்கணும், பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கணும். ஐ மஸ்ட் பி வில்லிங் டு ஷேர். எனக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பூர்வமான உள்ளம் இல்லைனா, நான் சொல்கிறேன், நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈராய் இருக்கிறார் என்பதை நான் உண்மையாக ருசி பார்க்கல. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசை. இந்த நாட்களில் நிறைய நன்மையை கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போதித்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். துன்மார்க்கனுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாராம்? நீதிமான் கையில். எதுக்கு கொடுக்குறாரு? நற்கிரியைகளை செய்ய, உதார குணமெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருது? இன்னைக்கு இந்த என்ன போனோன்னு சொல்லக்கூடாது, என்ன தப்பா நம்ம போறோன்னு தெரியலையே, இந்த மாதம் இவ்வளோ தேவை இருக்கு, அதுக்கு கட்டணுமே, இதுக்கு கட்டணுமே. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்கனவே கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற யெகோவா ஈரா இருக்கிறார். உங்கள் கண்ணை திறந்து அங்கே பார்க்கணும், புதரை பார்க்கணும். அதுக்காக போய் எல்லாம் புதரை பார்த்துன்னு இருக்காதீங்க. பாஸ்டர் புதரை பாருன்னு சொல்லிட்டாரு, அதனால் போய் எங்கே புதரை இருக்குதுன்னு பார்த்துட்டு, கர்த்தர் உங்களை நடத்துகிற இடத்துல உங்களுக்கான நன்மையை கர்த்தர்
உங்களுக்கு அங்கே வச்சிருப்பார். உங்கள் கண்ணை அதை பார்க்க வைப்பார். ஏன்னா யெகோவா ஈரு, உங்களை கைவிடவே மாட்டார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள. கைவை சொல்லுங்க, எனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர். இந்த வார்த்தை, இந்த யெகோவா ஈரே என்கிற வார்த்தை எனக்கு இந்த ஜனவரி மாதமே போட்டார் உள்ள. இதை சொல்லு ஜனங்களுக்கு போய், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் பிள்ளைகளுக்கு. என் மேல் நம்பிக்கை வைக்கிற, என்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒன்றை காட்டுவார். யெகோவா ஈராய், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள். தேவை வருவதற்கு முன்பாகவே என் தேவைக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம். அதுதான் யெகோவா ஈரே. நம்மலாம் வந்த பிறகு தான் தடாபடான்னு தேடுறது. சொல்லாமல் வந்துட்டீங்களே, சொல்லிட்டு வந்தால் மட்டும் பெருசாக செஞ்சுருப்பீங்களா? என்ன திடீர்னு வந்துட்டீங்கன்னு வாங்க. நம்ம தான் அந்த பழக்கலாம். ஆண்டவர் என்னப்பா திடீர்னு வந்துட்ட, திடீர்னு இந்த ஜாம் பண்ணிட்ட, திடீர்னு இப்படி கேட்ட, நீ இப்படி கேட்ப நினச்சிக்கிறோம் பார்க்கலப்பா அப்படின்னு ஆண்டவர் வாயை பழகிறவரா? நான் கேட்குறேன், இல்லை. கர்த்தர் யெகோவா ஈரே. கையை சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் தேவை வருவதற்கு முன்பாக, சொல்லுங்க வாயை திறந்து, தேவை வருவதற்கு முன்பாகவே என் தேவைக்கான எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற யெகோவா ஈரே. ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து ஆண்டவர் அங்கே ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தார். இப்படி ஆபிரகாமுக்கு செய்வார்னா, நான் சொல்றேன், அதே தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நம்ம சபைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே அவர் செய்வார். எழுமை நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். பிசாசு வந்து சந்தேகத்தை போடுவான், எப்படி 1000 மடங்கு நீ பெருகுவ? அப்போதான் சொல்லணும், நான் 1000 மடங்கு பெருகுவதற்கான திட்டத்தை என் ஆண்டவர் யெகோவா ஈரா ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறார். என்ன நடத்துகிறார்? சொல்லணும் வாயத்தை, என்ன நடத்திட்டு போகிறாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதை அடையும்படி என்னை நடத்துகிறார். எத்தனை பேர் கை வாய்த்து சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் அதை நான் அடையும்படி கர்த்தர் என்னை அவர் நடத்துகிறார். கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் யெகோவா ஈராய். இந்த 5 காரியங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். நம்பிக்கை அவர் மேலே வைங்க. திருப்தி அவரால் தான் வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவரை மகிமைப்படுத்தும்படி சேவை செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்படி உதவி செய்கிறேன்? தேவன் எனக்கு கொடுக்கிற, யெகோவா ஈரா இருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலத்தினாலே நான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறேன். அது தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் நற்கிரியைகளை செய்ய, அதை நான் பலருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா, ஒரு ஆண்டவரை கருவியாய், ஒரு சேனலா கர்த்தர் எங்களை ஆண்டவரை நீர் பயன்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை யெகோவா ஈராய் அனுபவிக்கட்டும். தேவை வருவதற்கு முன்பாகவே எங்கள் தேவைக்கான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என் தேவை வருவதற்கு முன்பாகவே என் தேவைக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற யெகோவா ஈரே, நீர் எங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறீர், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, கர்த்தர் எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் என்னை கைவிட மாட்டார். ஆவியானவரே, எங்க மேல உம்முடைய கிருபை பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா குறைகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க குடும்பம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க சபையின் மேல கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் இந்த சபையிலிருந்து செய்யப்படுகிற எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிளஸிங்ஸ் என்ற சபையின் எல்லா விசுவாசிகளையும் அவனுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனதார உம்மை ஸ்தோத்தரித்து உமக்குள் நாங்கள் எப்பொழுதும் களி கூறுகிறவர்களாய் எங்களை நீ தொடர்ந்து வழி நடத்து. இந்த நாள் நீர் எங்களுக்கு சொன்னது போல எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்கள் யெகோவா ஈராக நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நன்மையும் கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உடைய தீர்க்காயுசும் எங்கள் எல்லாருக்கும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய. உடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கை தசம பாகம் பொருத்தின காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும்.
நிறைவாய் ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் ஆண்டவரே போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய தொடர்ந்து நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே எடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈராய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.